இப்போ நான் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தம்பி தன்வீரோட கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வர வேண்டியது. எங்களோட ரிசப்ஷன் அன்னைக்கு தான் அந்த கடை ஓப்பனிங் 31st. ஸோ அதனால அவன் அங்கே ரிசப்ஷன் வர முடியல. அதான் கல்யாணம் முடிச்ச கையோட நேரம் இங்கே மலேசியா ஷாப்பிட வந்துடும். Of course. அண்ணே எங்க இருக்கீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, anybody is here? என்ன ஐட்டங்களோ. எனக்கு ஒரு அழகா ஒரு பிளேட் கியூரேட் பண்ணி தரீங்களா? ஒரு 65ம் கொஞ்சம் 65 கொஞ்சம் 65 அப்புறம் ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன் பீஸா போடுங்க. பீஸா போடணும். இந்த மாதிரி பீஸ் இந்த இங்க மசாலாவோட போதும் ப்ரோ. வேணா எடுத்து வாங்கிக்கிறோம். இது என்னதுன்னா வேண்டாம். ஒரு பீஸ் மட்டும் நான் சாப்பிடுவேன். கல்லீரல் வேணாம், அந்த மண்ணீரல். ஒரு ஃப்ரைட் சிக்கன் நல்ல பிரஸ்ட் பீஸ். இது இல்ல, அந்த ஃப்ரைட் சிக்கன். Thank you. சார், நம்ம கடை நம்ம தம்பி கடை அந்த மாதிரி தான் ஆசையா எதையும் கேள்றான்ற மாதிரி இருக்கு. குடு எனக்கு ஒரு பீஸ். அந்த நான் எடுக்கலாம்னு நினைச்சேன். சாரி, வியட்நாம் டேஸ்டே இல்ல. நம்ம ஊர் தான். என்ன நிறைய ஐட்டம் இருக்கு. என்னதுன்னா கஸ்டமருக்காக இல்ல, உங்களுக்காக நீங்க வந்ததால உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சாங்க. அப்புறம் இது அண்டு போடுங்க நண்டா. பாபா இந்த வர மீன் தான், இது ஃப்ரெஷ் மீன் தான். சூப்பர். ஆனா கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்கண்ணா. உனக்கா? ஓரமா சாம்பார் பெரிய சூப்பரா இருக்கு சாம்பார். சாப்பிட்டார்ல? சாம்பார் சாப்பிட்டாரு. சாம்பார் ஊத்துறாரு அவரு. இது முன்னாடி சாப்பிட்டாரு. நல்லா இருக்கிறேன் அம்மாச்சி. இந்தாமா இதை வச்சிரு. ஒரே பிளேட்டா மாத்திடு. அந்த சிக்கன் எடுங்க. சூப்பரானே. சிக்கன் 65. சாம்பார் ஊத்துங்க அண்ணா. சாம்பார் கொடுங்க. அப்படியே வைங்க. கரண்டி மணி திருப்பி விடுங்க. சூப்பரா இருக்கணும். ஆம்லேட் ஒன்று வந்துச்சு, வச்சுக்கோங்கம்மா. சூப்பரா இருந்துச்சு. அது செம்ம சாப்பிட்டேன். இவர் மிஸ் பண்றான். சுட சாப்பிட்டேன். சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. அடி வெளுத்து அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்கோம். அடி வெளுத்துட்டோம். எங்களுக்காக ஸ்பெஷலா தண்ணீர் வந்து ரெடி பண்ணியிருந்தான் மாப்பிள்ள. ஸோ பெரிய நன்றிகள். பிளேட்டெல்லாம் பதற விட்டு எங்க இருக்குன்னே தெரியல, செதறி கிடக்கு. எல்லாம் நொறுக்கி விட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டு உங்க கடையை வந்து டூர் காட்டுறோம். எஸ்பெஷலி மஸ்டர்ட் வந்து இங்க வந்து தந்தூரி அண்ட் அந்த மொசரல்லா அந்த அப்புறம் ஒரு பிளேட்டர் கொடுக்குறாங்க, மிக்ஸ்டு சீ ஃபுட் பிளேட்டர். யம்மி. சாரி, ஏதாவது பேச முடியல, எந்திரிச்சு கை கழுவ முடியும். அங்கெல்லாம் நவுன் முடியும். மொசரல்லா சாப்பிட்டு, ரசம் சிக்கன் சாப்பிட்டு, 65 சாப்பிட்டுட்டு, இது என்னது அது? ஜெல்லி. குழந்தை சாப்பிடும்ல.
யம்மி. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டது. சரி நம்ம போய் போலாமா? சரி நம்ம எங்க போனாலும் இந்த ஒரு கிச்சன் டூர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கடைபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம இங்க தன்வீர் ப்ரோவோட கடைக்கு வந்து கிச்சன் டூர் பண்ண போறோம். வாங்க போலாம். இது பத்தி அவங்க தாத்தா காலத்துல ராம்நாட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப அவங்க பாஸ்போர்ட் இது. ஆமா. இவங்க அந்த காலத்துல இருந்து வந்து ஓனர். ஆமா 4 தலைமுறையா வந்து இது பண்ணி ஆகா வந்துருச்சு. இப்ப தன்வீர் இங்க வந்து நிக்கியா. இன்னைக்கு நாங்க பார்க் லைன்ல மாப்பிள்ள தன்வீரோட ஹோட்டல்ல இருக்கோம். ஸோ நாசி கந்தர் மொஃபூஸ் ஜெலுட்டாங் அப்படின்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ நேற்று ஃபுல்லாக இந்த வண்டி தான் சுற்றிட்டு இருந்தோம். வண்டி நம்பரை பார்த்துருப்பீங்க 7860. இதே தான் நம்ம சென்னையில் நம்ம வண்டிக்கு வர 07860 இருக்கும். இங்கே முன்னாடி 0 கிடைக்கிறனால இங்கே பின்னாடி 0 வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். நேற்று ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம் வண்டியில் தான், இந்த காடியில் தான். இப்போ அப்படியே கடைக்கு வந்தோம். அப்படி வெளுத்து எடுத்து சாப்பிட்ருக்கோம். அப்படியே வாங்க அவங்களுக்கு கடையை காட்டுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா டிஷ்ஷஸ் கிடைக்கும். அதே மாதிரி மலாய் டிஷ்ஷஸ் கிடைக்கும், அப்புறம் தாய் டிஷ்ஷஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸுமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே இதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடும்போது ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே நிறைய வெளுத்துட்டு இதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியாது. நான் ட்ரிப்பு வந்ததுலேயே நல்லா சாப்பிட்டது 3 நாள். ஒன்று சிங்கப்பூரில், இன்னொன்று நேற்று, 3ஆவது நாள் இன்னைக்கு செம்மையாக வெளுத்து கட்டினேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாமே ஒரு டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லா நான்வெஜ், இது வெஜ், இது ஃபுல்லாமே நான்வெஜ். ஸோ மீன், மட்டன், சிக்கன். என்னால பேச முடியல. நீங்க பேசுறீங்களா? வெரைட்டிஸ் நிஜமா பேச முடியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கவுண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகா. ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் நிறைய ஜூஸஸ் இருக்கு, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நாங்களே இந்த குடிச்சு கிட்டத்தட்ட இது எனக்கு 3ஆவது இது குடிச்சிட்டு இருக்கேன். நான் செம்ம ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் அண்ட் இளநீ இங்க இருப்பா. இது வந்து இது கெஃபெட்டேரியா. பால், டீ, காஃபி. சொல்ல போனா பால் காஃபி எனக்கு இங்க தான் கிடைச்சது. ஆமா, மலேசியால பால் காஃபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பால் டீ. ஆமா. பட் இங்க கிடைக்குது. அதுவா சுத்தமான பசும்பால்ல கிடைக்குது. ஆமா, நல்லாவும் இருக்கு. சோ நல்ல டீ கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. பட் இங்க சூப்பரா இருந்துச்சு. குக்கிங் ஏரியா. எல்லாமே குக்கிங் ஏரியா. பட் அண்ட் இது வந்து டாம் யம், இது வந்து மலேசியன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம். இது என்ன சம்பவங்கம்மா அப்படி சொல்லுங்க. தாய் ஃபுட்ஸ் எல்லாம். மாமா நீங்க வாங்க, வியட்நாம்ல என்ன ஸ்மெல் வருதுன்னு கேட்டீங்களா? இதுதான் ஸ்மெல். ஓ, இந்த கருவாடு போட்டு என்ன செய்யறது? தாய் டிஷஸ். ஹலோ ஹாய். சோ அந்த சைடு ஃபுல்லா இந்தியன். அது இந்தியன் அனகனே இல்லனா பூரா நம்ம ஊர்காரங்க தான், சென்னைக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆமா, அது இந்தியன்ல. ஒரு சில டிஷஸ் செய்யறதுக்கு தான் வெளியூர்காரங்க. மோஸ்ட்லி நம்ம ராமநாடுக்காரவங்க, சென்னைக்காரவங்க, இது பாண்டிச்சேரி, கடலூர், இந்த மாதிரி தான் ஃபுல் சரௌண்டிங் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஊர்ல. ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சாப்பிட இடம் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ரஷ்ஷா இருந்தாலும் கூட்டத்தை வச்சிடலாம். ஒரு கல்யாண மண்டபத்துல கீழே சாப்பாடு பந்தி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெருசா ரெடி பண்ணியிருக்கான் மாப்பிள்ள. அது இப்பதான் ரெடி பண்ணா சொன்னா. இப்போ கரெக்டா நம்ம ரிசப்ஷன் இப்பதான் கடை ஓப்பனிங். நல்லா இருக்கேன். அண்ட் இது வந்து இந்தியன் இல்லனா ஃபுல்லாமே இந்தியன் டிஷஸ். சூப்பர் ப்ரோ. சாம்பார் அல்டிமேட்டா இருந்துச்சு இன்னைக்கு. சாம்பார் வேற லெவல், ரசம் பயங்கரம். ஆமா. சிக்கன் தந்தூரி யோ வேற லெவல். இங்க அந்த அரோமா பயங்கரமா இருக்கு. சிக்கன் தந்தூரி வேற லெவல். மனச உசர கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெல்லி வரலன்னு கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. 7 வருஷமா இருக்காங்க அந்த அண்ணா. எந்த ஊர்ல? திருவாரூர். பாத்தீங்களா? திருவாரூர் கோயில்குள்ள ஊர்ல இருந்து எப்படி இந்தியன்ஸ் நல்லா சமைக்கிறீங்க? இங்க வந்து பெரிய விஷயம். சொல்லுங்க மாமா, நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அப்படியே நம்ம இந்தியன் திருப்தியா இருந்துச்சு. குனியே தான் முடியல, அதான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு.
ஸோ தேங்க்யூடா. எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி ஒரு பிளான் உங்களுக்கு? எப்படி ஆரம்பிச்சோமா அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க. சும்மா பேசிக்கிட்டு இருந்தது தான். 2 பேரும் தனியாக கடை வச்சிருக்கோம், பேசிக்கிட்டே இருந்தது. தென் பழக்கம் 10 வருஷமா. ஆனால் இப்போ 1 இயராக ஓகே சார் சேர்ந்து பண்ணலாம், நம்ம சொந்தமாக செய்வோம் நம்ம ஸ்டைலில் புதுசாக அப்படின்னு அப்படி செஞ்சது தான். தென் எனக்கு தான் மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக தேடணும், அவளை கடை கிடச்சி. தென் அப்படியே சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் எங்களோட ஆரம்பம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்டா. இது எங்களோட மட்டும் இல்லை, எங்களோட பரம்பரையிலேருந்து அப்படியே வந்தது வந்ததுதான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல, எங்களுக்குள்ள பின்னால ஜெனரேஷன் ஃபுல்லாக இந்த சாப்பாடு கடை தான். ஸோ அதனால பரம்பரை ஃபோட்டோ ஆமா பாரு, தாத்தா எல்லாரோட இது அது அப்பா தாத்தா தாத்தா அண்ணங்க எல்லாருமே கடைசியா இப்ப நம்ம ஜெனரேஷன். ஆமா, இப்போ எங்களோட ஜெனரேஷன். சூப்பர் அண்ணி. அப்படியே கண்டிப்பா அப்படியே கடைசியா தொடர்ந்து போயிட்டே இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி அட்ரஸ் சொல்றது? அட்ரஸா OUG பார்க் லைன் கிளாங்கலாமா கிளாங்கலாமா KLCC டவர்லேருந்து இங்கே ஒரு 10-15 நிமிஷம். கிளாங்கலாமா வந்தீங்கன்னா பார்க் லைன்ல வந்து எங்களோட ஹோட்டல் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வரலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா சூப்பராக ஃபன்னாக சாப்பிடணும்னா நீங்கள் வரலாம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். சாப்பாடு எப்படி மாமா? சூப்பர். நான்வெஜ் தான் பிரிச்சு எடுத்துருச்சுங்களா? கொடுக்க முடியல. ஆமாவா? சாம்பார், காலிஃப்ளவரு, மெயினாக வந்து அந்த ஜெல்லி உள்ள போறான். அண்ணனுக்கு இந்தியாவுக்கு போயில ஒரு பார்சல் வாங்கி கொடுத்து விட்டுருவோம். ஆமா, அது என்ன பண்ணலாம், அப்படியே சும்மா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சும்மா சாப்பிடுறது அது. தண்ணிக்குள்ள போட்டு சாப்பிடுறது எதுவுமே வேணாம், சும்மா சாப்பிடுற ஜெல்லி தான். இப்போ சாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு குலாப் ஜாம் செய்யறோம், அதில் ஆட் பண்றது தான். ஒரு தண்ணி செய்யறோம்னா ஆட் பண்ணிக்கலாம், ஜூஸ் சாப்பிடலாம், போட்டுக்கலாம், எதுல வேணாலும். நான் உங்களுக்கு ஊருக்கு போறதுக்குள்ளே ஒரு பார்சல் கொடுத்துறேன் பக்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு தான் மாமா. சாப்பாடு எல்லாம் ஓகே தானே? ஓகே தானே? கண்டிப்பா. சரி மாமா, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சூப்பர். கண்டிப்பா நல்ல படங்கள், நல்ல இது என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க எல்லாரையும் தொடர்ந்து. ஓகே மாமா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ தன்வீர். எடுக்க முடியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் சப்ளை தன்வீர் ப்ரோ என்ன புது சப்ளைடா? ஆமா, கமிங் ஹியர் சீஃப். நீ ஆர்டிஸ்ட் இந்தியா நியூ செஃப். போமா. ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஓகே, ஓகே. ஹாஸ்பிட்டல் மாட்டீங்க. சாப்பிட்டு கொடுப்பாங்க.